ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் பொதுவாக மூட்டு வலி முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஆட்டுக்காலில் பாயா செஞ்சுருப்பீங்க, சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவி. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை வந்து 5 விசில் விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இளம் ஆட்டுக்கால், அதனால் 5 விசில் போதும். இதுக்கு மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி, 2 ஏலக்காய், கிராம்பு 5 கிராம்பு, 1/2 முடி தேங்காய் இது கூட சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த குருமாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணியிலே நல்லா பிச்சு போட்டுட்டு இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா செவக்க பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதில் வந்து 3 தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கால் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம். இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும், மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதி வரட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். கால் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம். மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா விசில்லாம் தம்மெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் காலை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா கால் வந்து நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வெந்திருக்கு. கரையை விட்டுறக்கூடாது, ஆனால் நல்லா வேகணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த காலில் இருக்கக்கூடிய தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். குழந்தைங்களுக்கு வந்து சாதம் ஊட்டும்போது பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்துட்டோம். அந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. இதில் வந்து நம்ம மல்லித்தூள்லாம் சேர்க்க வேண்டாம். மல்லி வந்து சேர்த்து அரைச்சிடணும், அந்த மசாலாவே போதும். எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா அரைச்சி ஒரு முறை கால் குழம்பு, அதாவது கால் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலில் எத்தனையோ விதமான ரெசிபி செஞ்சுருப்பீங்க. பாயாவெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இடியப்பத்து கூட ஆப்பத்து கூடலாம் பாயா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக காலில் என்ன ரெசிபி பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு இந்த மசாலா கூட நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கால் குருமா பாருங்கள் எவ்வளோ திக்காக செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி சூடான சோறு கூட வச்சு சாப்பிட போகிறேன்.